வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஸோ வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அது எங்கே இருக்குன்னா பைபிளில் தான் இருக்குது. ஸோ நல்லா வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரி, நீங்கள் வேதத்தை இப்போ தான் ஆரம்பத்தில் வாசிச்சிருக்கீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூத ராஜாக்கள் என்று சொல்லி 2 பிரிவு இருக்கிறாங்க. எசேக்கியா ராஜா யூத ராஜாவுடைய காலத்திலேயே இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாங்க, சிறை பிடிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, அசிரியாவுக்கு போயிட்டாங்க. அப்போ யூத ராஜாக்கள்ல பார்த்தீங்கன்னா எசேக்கியா வருகிறார். எசேக்கியா குறித்து உங்க எல்லாருக்குமே நிறைய காரியத்தை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க. எசேக்கியாவோட பையன் மனாசே வருகிறார். மனாசையோட பையன் ஆமோன் என்று சொல்லி வருகிறார். ஆமோனுக்கு ஒரு பையன், அவர் யாரு, யோசியா என்று சொல்லி வருகிறார். இந்த யோசியா 8 வயசுலேயே ராஜாவானார். நல்ல ஒரு ராஜா. இந்த யோசியா ராஜாவாகும் போது 8 வயசு. கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆலயத்தை சுத்தப்படுத்தும் போது ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் அவர் கையில் கிடைக்குது. அதை எடுத்து வாசிக்கும் போது எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ராஜாவும் ஜனங்களும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இந்த ராஜாவோட 18வது வருஷம், அதாவது இந்த ராஜாவுக்கு 26 வயசு ஆகும்போது ஒரு பெரிய பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறாங்க. வசனம் சொல்கிறது, நியாயாதிபதிகள் காலம் தொடங்கி இந்த காலம், அதாவது யோசியாவின் காலம் வரைக்கும் அப்படி ஒரு பஸ்காவை யாருமே ஆசரிக்கலையாம். சாமுவேல் காலத்திலேருந்தே சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிவைவலை உண்டாக்கினார், எழுப்புதலை உண்டாக்கினார் இந்த யோசியா ராஜா. நல்ல ஒரு ஆண்டவுடைய ராஜாவா இருந்தார். இந்த ராஜாவுக்கு 3 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதுல முதல்ல ஒருத்தரை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராஜா மரித்து போகிறார். சில ஆண்டுகள் கழித்து மரித்து போகும்போது அவருடைய குமாரனில் ஒருத்தர் என்ன செய்கிறார், ராஜாவாய் மாறுகிறார். அவர் பேர் என்னன்னா யோவாஹாஸ். எத்தனை பேருக்கு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யோவாஹாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா 23 வயசுல ராஜாவாகிறாரு. 3 மாசம் மட்டும்தான் ராஜ்யத்தில் இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்ல எகிப்தை ஆட்சி செய்ததான பார்வோன் நேகோ அப்படிங்கிறதான மன்னன் என்ன செய்கிறான், அவன் படையெடுத்து வந்து இந்த அந்த யோவாஹாஸை சிறைப்பிடிக்கிறான். யோவாஹாஸை சிறைப்பிடித்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போயிடுறான். சின்ன வயசு, 23 வயசுல ராஜாவாகிறாரு, 3 மாசம்தான். தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டு, அவருக்கு ஒரு அண்ணன் உண்டு, ஆனா அம்மா வேற, இன்னொரு அண்ணன் உண்டு. அந்த அண்ணனை என்ன செய்யறாரு, யோயாக்கீம், அவர் பேர் எலியாக்கீம் அப்படின்னு பேரு. ஆனா அந்த பார்வோன் என்ன செய்யறாரு, அவர் பேரை மாத்துறாரு, யோயாக்கீம் அப்படின்னு பேரை மாத்துறாரு. மாத்தி அவரை ராஜாவா வச்சுட்டு இந்த ராஜாவை தன்னுடைய எகிப்துக்கு கொண்டு போயிடுறாரு. அவர் அந்த சின்ன வயசுலயே அங்க எகிப்துக்கு அடிமையா போய் அங்கேயே என்ன பண்ணாரு, மறிச்சு அங்கேயே வாழ்ந்து முடிச்சிடுறாரு. அதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்ப 2வது பையன் என்ன பண்ணாரு, அவர் தான் மூத்தவர். ஆனா 25 வயசுல ராஜாவா போறாரு. யாரு, எலியாக்கீம். அவரோட பேர் என்ன பண்றாங்க, யோயாக்கீம்னு மாத்துறாங்க. 25 வயசுல ராஜாவாகி 11 வருஷம் என்ன பண்றாரு, ஆட்சி பண்றாரு. 11 வருஷம் ஆட்சி பண்ணி அவரும் அங்கே என்ன செஞ்சிடாரு, மறிச்சிடுறாரு. ஸோ இந்த பார்வோன் என்ன பண்ணிட்டாரு, அந்த நாட்டை வரி கட்டுறதுக்கு, அதாவது 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னையும் கட்டும்படியாக, வரி கட்டும்படியாக வச்சுட்டு பார்வோன் போயிட்டார். இந்த யோயாக்கீம் என்ன பண்றாரு, வரி கட்டிக்கிட்டே வாழ்நாளெல்லாம் வாழ்றாரு. வரி கட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டு அப்படியே என்ன பண்றாரு, மறிச்சு போயிடுறாரு. இவர் மறிச்சு போனதுக்கு அப்புறம் இவருடைய பையன் பேர் தான் யோயாக்கீன். யோயாக்கீன் அப்படிங்கிறதான ஒரு பையன் ராஜாவா மாறுறான். அவனுக்கு என்ன வயசுனா, 2 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு 8 வயசுன்னு. 2 ராஜாக்கள்ல 18 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அப்பாவோட வயசு சின்ன வயசா இருக்கிறதுனால கண்டிப்பா அது 8 வயசா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் ஒரு 3 மாசம் தான் ஆட்சி பண்றான். அப்படி 3 மாசம் ஆட்சி பண்ணும்போது 8 வயசு, 3 மாசம் தான் ஆட்சி பண்றான். அந்த டைமிங்ல தான் நேபுகாத் நேச்சார், நம்ம எல்லாரும் அறிந்ததான பாபிலோனிய ராஜா நேபுகாத் நேச்சார் அந்த யூதா தேசத்துக்கு வருகிறார். வந்து இந்த பையனை, அந்த சின்ன வயசுல இருக்கிறதான அந்த பையனை சிறை பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. நேபுகாத் நேச்சார் பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பின் 1வது காரியத்திலேயே, முதல்ல படையெடுத்து வருகிற அந்த நாட்கள்லேயே ஒரு 7000 பேர் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் கடந்து போகிறார்கள். வேலை செய்கிற தொழிலாளிகள்லாம் ஒரு 1000 பேர்கிட்ட போயிடுறாங்க. நல்ல நாட்டில் பிரதானமானவர்கள், கல்வியில் நிபுணராக இருக்கிறவங்க, முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறார் நேபுகாத் நேச்சார்.
இதுல இந்த ராஜாவோட அந்த குமாரன், இந்த ராஜா சின்ன வயசுலயே ராஜாவானதான யோயாக்கினும் அவனுடைய அம்மாவும் சில மந்திரிமார்களும் என்ன பண்றாங்க, சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. அப்படி பாபிலோன் ராஜா தன்னுடைய நாட்டுக்கு அவங்கள கொண்டு போகும்போது திரும்பவுமாக யோசியாவோட இன்னொரு குமாரன், 3 குமாரர்கள்னு சொன்ன அந்த 3வது குமாரராகிய சிதேக்கியாவை ராஜாவாக்கி, அந்த சிதேக்கியாவை அந்த இடத்துல ராஜாவாக்கி, அவருக்கு ஒரு 21 வயசு தான், ராஜாவாக்கி வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, பாபிலோனுக்கு யோயாக்கினை கொண்டு போயிடுறாரு. அந்த சிதேக்கியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷம் தான் ஆட்சி பண்றார். 11 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவுமாக அந்த நேபுகத் நேச்சார் திரும்ப வந்து சிதேக்கியாவை 2 கைகளையும் என்ன பண்றாரு, வெண்கல விலங்குகள் போட்டு சிதேக்கியாவோட குமாரர்களை அவனுடைய கண்ணுங்களுக்கு முன்பாக வெட்டி கொன்று போட்டு அந்த யூதாவில் இருக்கிறதான எருசலேம் ஆலயத்தை எல்லாம் அழிச்சிட்டு எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. இதோட யூதாவோட சாம்ராஜ்யம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. இதுதான் இதோட ஹிஸ்டரி. இது 2 நாளாகம புத்தகத்துல இருக்கு, 2 ராஜாக்கள்லையும் இருக்கு. ஸோ நான் ஒரு வசனத்தை சொல்றேன், நீங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 25 27 வாசிங்க. வசனத்துல நம்ம வாசித்தது போல 27ஆம் வசனம் சொல்கிறது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னதான அந்த 3 ராஜாக்கள்ல 8 வயசுலயே ஒரு ராஜா சிறையிருப்புக்கு போனான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ராஜா அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி. ஏன்னா அவருடைய தகப்பன்மார்கள் மூதாதையர்கள் அப்படிதான் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அவனுமே கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகளை செய்கிறவனாய், ஒரு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய படையெடுத்து வந்த முதல் தடவை என்ன பண்ணிட்டாரு, சிறைக்கு அவனை கொண்டு போயிட்டார். ஆனா வசனம் சொல்கிறது, அவன் சிறையிருப்புக்கு போன 37ஆம் வருஷம். அப்ப எத்தனை வருஷம் அவர் சிறையிருப்புல இருந்திருக்கிறாரு இந்த யோயாக்கின்? 37 வருஷம். 37 வருஷம் பாபிலோன் சிறையிருப்புல அவர் இருந்தார். அவர் சிறையிருப்புக்கு போன 37வது வருஷத்துல 12வது மாதம், அந்த யூதர்களுடைய மாதத்தின்படி 12வது மாதத்துல வசனம் சொல்கிறது 27ஆம் தேதியில அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகிறது. இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறாதா, என் பிரச்சனை மாறாதா, என் சிறையிருப்பு மாறாதா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான இந்த காரியத்திலே, என் பிள்ளைகளுடைய காரியத்திலே, என் குடும்பத்திலே, என் பொருளாதாரத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நம்மில் அநேகர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். ஸோ மாற்றங்களை கொடுக்கிறவர் ஆண்டவர். இந்த மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில மன திரும்புதல் உண்டாக வேண்டும். ஒரு மனமாற்றம் வரும் பொழுதுதான் வாழ்க்கையிலையுமே சில மாற்றங்களை தேவன் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். 37 வருஷம் சிறையிருப்பு, நம்பிக்கையற்றதான ஒரு தன்மை. ஒரு நாளும் யோயாக்கின் கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டார், என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைச்சிருக்க மாட்டார். தன் வாழ்க்கையில இந்த சிறையிருப்புல நான் இப்படியே போயிடுவேன், அந்நிய தேசத்துக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு வந்தாங்க, ஒரு சிறுவனா இருக்கும் போதே கொண்டு வந்த நாட்கள், ஸோ இந்த நாளிலும் கூட அதே போல என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிரும் நினைத்ததான யோயாக்கினோட வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். ஏன் தெரியுமா, இந்த 37 வருஷத்துல அவர் தனிமையான நேரங்கள்ல நிச்சயமாக யெகோவா தேவனை அவர் நோக்கி பார்த்திருப்பார். ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள உண்டாயிருக்கும். அவருடைய மூதாதையர்கள் செய்த தவறுனால, முக்கியமா யாருன்னு பார்த்தீங்கன்னா மனாசே, எசேக்கியாவோட பையன் மனாசே செய்ததான விக்கிரக வழிபாடுகள், மனாசே செய்ததான அநேக தேவனுக்கு செய்த விரோதமாய் செய்த பொல்லாப்புகள், இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு காரியத்தை நிமித்தம்தான் தேவன் இந்த சிறையிருப்பையே அனுமதிக்கிறார். அதிலே சிறைபிடிக்கப்பட்டு போனதான ஒரு சிறுவன் தான். ஆனாலும் அந்த சிறையிருப்பில் அவன் ஆண்டவரை தேடுகிறவனாய் இருந்திருக்கலாம், அவன் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கலாம். ஸோ தீங்கு செய்யக்கூடியதான ஒரு மனிதன் என்று சொல்லி பொருள்படுகிறதான ஒரு காரியங்கள். அந்த மொரதெக் அப்படின்னா பாபிலோனிய தெய்வத்தோட பெயர் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ராஜா பெயருக்கும்
அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ராஜா தான் ராஜாவா வந்த உடனே நேபுகாத்நேச்சருடைய வம்சத்துல வந்த அந்த ஈவில் மொராதாக் என்ன செய்கிறார்? தன் ராஜாவா வந்த உடனே சிறைச்சாலையில இருக்கிற யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்கிறார்? புறப்பட செய்கிறார். ஆமேன். தேவன் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. இந்த நாளிலும் கூட சிறையிருப்பை மாற்ற ஆண்டவரால மட்டும்தாங்க ஆகும். நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவரால மட்டும்தான் ஆகும். எத்தனை மனுஷங்களை நம்பினாலும், எத்தனை மனுஷங்களை நோக்கி பார்த்தாலும் அவைகள் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலும் யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி வசனம் சொல்கிறது, அவன் தலையை உயர்த்தி. ஆமேன். இன்னைக்கு யோயாக்கீனுடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி அவனை வெளியில கொண்டு வந்து அவன் தலையை ஆண்டவர் உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அவனோடு அன்பாய் பேசியான். சிறைச்சாலையில இருந்த அவனோட யாருங்க அன்பா பேசியிருக்க முடியும்? யோசித்து பாருங்க. சிறுவனா இருக்கும் போது அந்த சிறையிருப்புக்குள்ள போனதான். ஆனா அந்த போன அவனோட 37 வருஷமா யாருமே அன்பா பேசல. ஆனா தேவன் அன்பாய் பேச ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட உலகத்தின் வழிபாடுகளுக்குள் சிக்கி கொண்டிருந்த நம்மளை, உலகத்தின் அந்தகார கிரிகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மளை தேவன் அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து தேவன் விடுதலை தந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். சிறையிருப்பிலிருந்து மாறுதல் என்ன? முதல்ல அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்து என்ன செய்யறார்? அவருடைய நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். நம்மள இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தினாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னை உயர்த்தினான்னு சொல்றவங்களாம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? என்னை உயர்த்தினார் நினைக்கிறவங்க நீங்க கண்டிப்பா கையை தட்டுவீங்க. கை தட்டி எனக்கு இல்லைங்க, ஆண்டவருக்கு. இன்னும் சிலர் என்ன பண்ணல, கையை தட்டல. அப்ப நன்றி மறந்தவங்களா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாளிலும் கூட அன்பாய் பேசி சிறையிருப்புல இருந்த அவனை கூட இதுவரைக்கும் யாரும் அன்பா பேசல. ஆனா அந்த ராஜா கூப்பிட்டு தன் பக்கத்துல உட்கார வச்சு அன்பாய் பேச கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்பா பேச ஒருத்தரும் இல்லை நம்ம நினைக்கலாம். ஆனா பேசுகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்தானாம். அதாவது இந்த ஈவில் மராத கூட ராஜாக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? சிற்றரசர்கள் சொல்லுவாங்க. இவர் பேரரசர், சிற்றரசர்கள் சொல்லுவாங்க. சின்ன சின்ன ராஜ்யத்துக்கு ராஜா. அவங்களுடையதான அந்த ராஜ்யத்தை விட மேலான சிங்காசனத்துல, அதாவது தனக்கு அடுத்தபடியான ஒரு காரியத்துல தேவன் அவர் என்ன பண்றாரு? இந்த ஈவில் மூலமாக, அந்த ஈவில் மொராதக் மூலமா என்ன பண்றாரு? உயர்த்தி வைக்கிறார். சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். தேவனும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். உலகத்தின் அந்தகாரத்துல பாவத்துல சிக்கியிருந்த நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையா மாற்றி நம்மளோட அனுதினமும் அன்பா பேசி நம்முடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றி ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், அடுத்து அபிஷேகத்தின் சால்வியை கர்த்தர் நம்மேல ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தானாம். அதாவது இந்த யோயாக்கின் உயிரோடு இருந்த சகல நாளுமே அவன் யார் கூட போஜனம் பண்ணுமா? ராஜாவோட டைனிங் டேபிள உட்காந்து அவன் சாப்பிடணும். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு சிறையிருப்புல இருந்த அவனுக்கு தேவன் பாராட்டின அன்பு, தேவன் அவனுக்கு கொடுத்த உயர்வு, தேவன் அவன் வாழ்க்கையில செய்ததான ஒரு தயை, பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நம்முடைய தேவனு கூட அவரோட கூட சிங்காசனத்துல உட்காரும்படியான ஒரு கிருபையை நமக்கு வைத்திருக்கிறார், வாக்கு தந்திருக்கிறார். அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம் என்ற வார்த்தையின்படி அவரோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 30வது வசனம் வாசிங்கம்மா. அவன் செலவுக்கு ஆன தொகையை கவர்மெண்ட், பாபிலோன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சான்? எடுத்துக்கொண்டுச்சான். யோயாக்கீன் வெளியில போகணுமா? கார் இருந்தா, அன்னைக்கு கார் கிடையாது சொல்ற, கார் இருந்தா காரு, கை செலவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா? எத்தனை தாளந்துகள் வெள்ளி, எத்தனை தாளந்துகள் போகணும்னாலும் யார் கொடுத்தா? கவர்மெண்ட், பாபிலோன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சான்? அவருக்கு கொடுத்து வழி அனுப்பிச்சான். எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம வெளியில போனா நமக்கு ஒரு வாகனத்தை, நமக்கு வெளியில போனா கை செலவுக்கு காசை இந்த கவர்மெண்ட் கொடுத்தா நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? சிஸ்டர், இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா தேவன் திட்டம் பண்ணினவைகள் நடக்கும். யோயாக்கீனோட வாழ்க்கையில தேவன் திட்டம் பண்ணினார். ஒரு 7 காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, முதலாவது சிறைச்சாலையிலிருந்து புறப்பட செய்தார். 2வது அவன் தலை உயர்த்தப்பட்டது.
மூன்றாவது அவனோடு அன்பாய் பேசப்பட்ட வார்த்தைகள். நாலாவது அவனுடைய சிங்காசனம் பாபிலோன் ராஜாக்களுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டது. ஐந்தாவது அவனுடைய சிறையிருப்பு மாறினது. ஆறாவது பார்த்தீர்களானால் அவனுடைய ராஜாவோட சேர்ந்து போஜனம் பண்ணும்படியான ஒரு அனுக்கிரகம் கிடைத்தது. ஏழாவது அவனுடைய செலவுக்காக அந்த கஜானாவிலிருந்து பாபிலோனுடைய கஜானாவிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டது. ஆமேன். 7 வித ஆசீர்வாதங்கள் யாருக்குங்க? யோயாக்கீன். சிறையிருப்பில் இருந்தவனுக்கு தேவன் பாராட்டின ஒரு தயை. 37 வருஷம் சிறைச்சாலை அனுபவம். தேவன் அவனுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்தார். எப்படி தேவன் திடீரென்று ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய முடியும்? நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் கடந்த அவனை தேவன் எப்படி உயர்த்த முடியும்? வாழ்நாள் முழுவதும் இந்த சிறைச்சாலையிலேயே வாழ்ந்து முடிக்கிறது தான் என்னுடைய நிலைமை என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். அவன் வாழ்க்கையே ஆண்டவர் புரட்டி போட காரணம் என்ன? இந்த 37 வருஷத்துல நிச்சயமாய் தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல அவன் மனம் திரும்பி இருப்பான். ஆமே. அவனை குறித்து சொல்லும்போது அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலதான் சிறையிருப்புக்குள்ளே போகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சிறையிருப்புகளை நாம் சந்தித்திருக்கலாம். சிறையிருப்புன்னு சொல்லும் பொழுது ஜெயில பிடிச்சு போறத அந்த காரியத்தை நான் இதுல இப்ப சொல்ல வரல. செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கிறதான காரியங்கள். முன்னேற முடியல, ஒரு ஸ்டெப் முன்ன போனா பின்னாடி 4 ஸ்டெப் வருது. கடன் இல்லாம இருந்த என் வாழ்க்கையில இன்னைக்கு பல கடனுக்குள்ள விழுந்துட்டேன். ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியல. கை கட்டப்பட்டது போல இருக்குது. காரியம் வாய்க்கல. வர வேண்டிய இடத்துல பணம் வர வேண்டிய இடத்துல எனக்கு வரல. எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. இதெல்லாம் என்னதுங்க? சிறையிருப்பு. எவ்வளவு செலவு பண்ணாலும் எவ்வளவு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் வியாதி சுகமாகல. வியாதியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிறையிருப்பு. என் வாழ்க்கையில எவ்வளவோ ஜெபம் பண்ணி இன்னும் அற்புதம் நடக்கல. என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணியும் நான் கேட்டது கிடைக்கல. சிறையிருப்பு. ஏங்க? தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் சொல்லி கொடுத்ததான காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதல்ல அவர் வெறுக்கிற காரியம் என்னது? விக்கிரக ஆராதனைகள். அவருடைய சாயலுக்கு ஒப்பா எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? வைக்க கூடாது. சோ தேவனை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதான ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஈடா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய வேற எதுக்கு கொடுத்தாலும் அது என்னது? விக்கிரக ஆராதனை. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணாம இருக்கிறது ஒரு விக்கிரக ஆராதனை. சில பேர்ட்ட போன் பண்ணா என்ன பண்ணுவாங்க? டைம் போறதே தெரியாம மணிக்கணக்கில் போன்ல என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஜெபிக்க சொல்லுங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அது ஒரு ஐடல் வர்ஷிப். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனுக்கு கொடுக்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுல நம்ம தவறி போவோமானால் சில நேரங்களில் இந்த சிறையிருப்புக்குள்ள நாம் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இந்த தொய்வு? சற்று உங்களுடைய நிலைமையை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் உங்க லைஃப்ல என்ன செய்யும்? கிடைக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியதை நம்ம சரி செஞ்சா வாழ்க்கை என்ன செய்யும்? சந்தோஷமாய் மாறும். சிறையிருப்புகள் மாறும். இப்போ வழியில நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு முள்ளு கிடக்குது, அது காலில் குத்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? முள்ளோடே நடப்பீங்களா? அல்ல அந்த முள்ளை எடுத்து அப்படி போட்டுட்டு போவீங்களா? முள்ளை எடுத்து அப்படியே போட்டு போவீங்களா? அடுத்தவங்க காலில் குத்துறேன்னு இல்லை. அதை எடுத்து என்ன செய்யணும்? தூர எரிஞ்சிட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? போவோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் நடக்கும்போது ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்கிற வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில முள்ள போல ஏதோ தெரியாம உன்னை மிதிச்சிட்டோம், தெரியாம ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அது என்ன செய்யணும்? நகர்த்தி போட்டுட்டு நம் தேவனோடு நடக்க ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் என்ன செய்யும்? அது காணப்படும். ஸோ தேவனுடைய சமூகத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். யாருக்குள்ள எப்படிப்பட்ட மனமாற்றம் வேணுங்கிறத இப்ப நான் சொன்னா டைம் போயிட்டே இருக்கும். ஆனா அவர் இருதயத்திற்கு தெரியும். தேவன் உங்க இருதயத்துல பேசுவார். தேவன் உங்க இருதயத்துல உணர்த்துவார். இந்த காரியத்தை விட்டுடு, இந்த காரியம் வேண்டாம், இந்த காரியத்தை பேசாத, இந்த காரியத்துக்குள்ள உள்ள நுழையாத, இந்த காரியத்தை நீ நகர்த்தி வச்சிருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த தேவ பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தான் மாற்றங்களை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஆமேன். மனம் திரும்பாத ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய முடியாது? அற்புதங்களை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கடினமான பாதைகள், கடினமான காரியங்களை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம்.
சில நேரத்தில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கூட தேவனுடைய கரத்தை பிடிக்கும்போது தேவன் என்ன செய்வார்? அழகாக தேவன் நடத்தி கொண்டு போவார். கடினமான பாதைகளை, சில உபத்திரவங்களை, போராட்டங்களை நாம் சந்திக்க நேரிடும் போது அந்த காரியத்திலே அப்படியே என்ன செஞ்சிருது? நமக்கு பழகி போன ஒன்றாய் காணப்படுகிறது. கஷ்டம்தான், பிரச்சனை தான், அதிலேயே போயிட்டு இருப்போம். இல்ல, விடுதலையை கொடுக்க இயேசு இருக்கிறார். ஆமென். கடினமான பாதையுமே லகுவாய் மாற்றுகிற ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு பிரச்சனையை புதுசா கையாளும் போது கடினமா இருக்கும். அதே பிரச்சனையில அப்படியே போய்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? கேஷுவலா போற மாதிரியே இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி நானும் பாஸ்டர் ஒரு ஊழியத்துக்காக வெளியில போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துக்கிட்ட கொடைக்கானல் பகுதியில் கில்கால்னு சொல்லுகிறதான அந்த ஒரு மிஷினரி தளத்துக்கு போயிருந்தோம். அங்கே நம்ம ஜூவிட்டர் அந்த யூடியூப் மூலமாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ பாஸ்டர் நம்முடைய பிரகாஷ் அவர்கள் தான் அதை நடத்துகிறாங்க. ஸோ ராம் அவர்கள் அங்கே இருந்தாங்க. நாங்கள் பாஸ்டரோட கடந்து போயிருந்தோம். தம்பி பிரபு எங்கள் கூட வந்திருந்தாங்க. சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதி சோலைன்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் வந்து போகும்போதே தம்பி காமிச்சாப்ல, கீழே நிறைய நிறைய பேர் என்ன பண்ணாங்க, குடிசைகளை தங்கி இருக்காங்க பாஸ்டர். நாங்கள் கீழெல்லாம் போனோம். போய் அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் விசாரிச்சுட்டு வந்தோம். அங்கே சில ஊழியங்கள், கில்கால் ஊழியம் மூலமாக ஒரு சகோதரி ஒருத்தவங்க மிஷினரியாக அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்பி வரும் பொழுது பிரகாஷ் மூலமாக சில நல்ல உதவிகள் அந்த குடும்பங்களுக்கு செய்ய போனதுனால நிறைய ஊழியக்காரங்க போகும்போது நாங்களும் கடந்து போனோம். உற்சாகத்தில் கிளம்பிட்டோம். கீழே இறங்க இறங்க 3 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்கள் அதுக்கப்புறமும் நடக்கணும். கடினமான பாதை, மலையிலேருந்து பள்ளத்தாக்கில் நடக்கவே இடம் இல்லை, ஸ்டெப்பெல்லாம் கிடையாது. அப்படியே சின்ன சின்ன கல். அப்புறம் மலை இப்படியே இறங்கும். பாறையில் கை வச்சு, அங்கே கை வச்சு, அப்படியே ஒன்றா தாண்டி 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 ஒரு 40 நிமிஷம் நடந்துட்டோம். ஒரு வீட்டை சந்திச்சாச்சு, பார்த்தாச்சு. அங்கே சில நன்மைகளை சிலர் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 4-5 வீடு அங்கே தள்ளி இருக்கு, வாங்கன்னாங்க. நான் முடியாதுன்ட்டேன். என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, நீங்கள் போகிறவங்க போய்க்கோங்க அப்படின்ட்டு. அந்த கடினத்தை என்னால் என்ன பண்ண முடியல, கடக்க முடியல. சற்று திரும்பி பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க செருப்பு போடாம அந்த மலையில இறங்கி ஓடி வருதுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டேன், எப்படிப்பா இதை நடந்து வர, செருப்பும் போடாம வந்திருக்கியே, உங்ககிட்ட செருப்பே இல்லையான்னு கேட்டேன். செருப்பு இருக்கு, வீட்டில் இருக்கு, இன்னைக்கு ஸ்கூல்ல செருப்பு தரேன்னு சொன்னாங்க, அதனால நான் என்ன பண்ணோம், செருப்பு வாங்குறதுக்காக போனோம் ஸ்கூலுக்கு. ஆனால் செருப்பு கொடுக்கல, அதனால தான் செருப்பு இல்லாமல் நடக்கிறோம், எங்களுக்கு பழகி போச்சுக்கா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இது முதல் தடவைங்கிறதுனால என்னால் நடக்க முடியல, அந்த கடினமான பாதையை தாண்டி வர முடியல. அந்த கடின பாதையிலேயே நடக்க பழகி கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குது, மிகவும் சுலபமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். உபத்திரவங்கள், பாடுகளை முதல்ல சந்திக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும், நமக்கு வேதனையா இருக்கும். ஆனா அந்த பாதைகளை நடக்க நடக்க, தேவனோடு கரத்தை பிடிச்சிட்டு நடக்க நடக்க, தேவன் என்ன செய்கிறார், அதை எல்லாவற்றையுமே மாற்றி போட அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்ற அவராலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியாம நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த பாதையை கடக்க முடியல ஆண்டவரே, இந்த வழியா என்னால போக முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாற்றங்களை தேவன் தர உண்மை உள்ளவர். அதற்கு முன்பாக சில மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற ஜெப வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிறதான தேவனுக்கு சித்தமானவர்களை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கிற காரியங்கள். நகோமி வாழ்க்கையை பாருங்க, நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு பஞ்சம். பெத்லகேம்ல எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா நகோமி மாத்திரம், இந்த பஞ்சமும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் லக்ஸுரியா வாழ விரும்புறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, மோவாப் தேசத்துக்குள்ள தன் மகனோடு, தன்னுடைய 2 பிள்ளைங்களோடு, தன்னுடைய கணவரோடு என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனாங்க. ஆனால் தேவ சித்தம் இல்லாத இடத்துல கால் வச்சதுனால தன் கணவனை இழந்து, தன் 2 பசங்களை இழந்து தனித்தவளாக, இது நகோமி தானா என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாக அவள் வெறுமையாய் திரும்பி வந்தாள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய இடத்துல செவி கொடுக்கணும். ஒருவேளை அந்த பெத்லகேமிலேயே அந்த இடத்திலே அந்த மகள் இருந்திருப்பார்களானால் அந்த இழப்புகள் அவருக்கு வந்திருக்காது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவன் சொல்றதை என்ன செய்யணும், செவி கொடுத்து விட வேண்டியதை விட்டு செய்ய வேண்டியதை செய்யும் போது கர்த்தர் பஞ்ச காலத்திலும் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த யோவாக்கினோட வாழ்க்கையில மனம் திரும்புதல் வரும் பொழுது 37 வருஷத்துல நிச்சயமா அவன் யெகோவா தேவனை தேடி இருக்க வாய்ப்புகள் உண்டு.
ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி மன்றாடின நாட்கள் உண்டு. தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றி 37ஆம் வருஷத்துல அவன் எதிர்பார்க்காத ஒரு நாளிலே அவன் தலையை உயர்த்தினது போல இந்த இடத்துல வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையின் தலையை கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நாளிலே கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. சோ நீங்க காத்திருக்கும் போது தேவன் உங்களுக்காக எழும்பி கிரியை செய்வார். இரண்டாவது ஒரு ராஜாவை குறித்து எடுக்க விரும்புகிறேன். வாசிங்க 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மனாசையை குறித்து நான் இன்னும் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எசேக்கியா ராஜாவுடையதான பையன் தான் யாரு? இந்த மனாசே. எசேக்கியா கர்த்தருக்கு உண்மையாக உத்தமமாய் வாழ்ந்தது போல இந்த மனாசை வாழவில்லை. அவன் ராஜாவான உடனே பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய வழக்கத்தின்படியே விக்கிரங்களை அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 9வது வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வது மாத்திரம் அல்லாமல் மற்றவர்களையுமே யூதா தேசத்தையுமே வழி தப்பி போக பண்ணினான். தான் கெட்டு போறது மாத்திரம் இல்லாம மற்றவங்களை என்ன பண்ணா? அவன் கெடுத்து போட்டான். தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களை அவர்களை மாற்றினான். வசனம் சொல்லுகிறது அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடரலா இருக்கக்கூடாது. மனாசை என்ன பண்றான்? மற்றவர்களுக்கு இடரலாய் மாறினான். 10வது வசனம் சொல்லுகிறது, மனாசையோடும் ஜனத்தோடும் ஆண்டவர் பேசினாலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். தேவன் ஒரு சிறையிருப்பை ஒரு மனிதனுக்குள்ளே கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் பேசுவார். எப்படி பேசுவார்? முதல்ல நம்ம உள்ளத்துல இருந்து கர்த்தர் பேசுவார். இது வேண்டாம், இந்த காரியம் உனக்கு தேவையில்லை, இது செஞ்சினா பிரச்சனை வரும்னு சொல்லி கர்த்தர் உள்ள பேசுவார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதுல செவி கொடுக்கலையா, வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசுவார். சில நேரங்கள் சொப்பனங்களின் மூலமா பேசுவார். நம்ம பைபிள் வாசிக்கும் போது பேசுவார். அதுல செவி கொடுக்கணும். அதுக்கு செவி கொடுக்கலையா, இந்த மாதிரி பிரசங்கத்தின் வேலையில ஊழியர்கள் மூலமா கர்த்தருடைய வார்த்தை தேடி வரும். அதுலயும் மனம் திரும்பணும். அதுலயும் மனம் திரும்பலையா, அடுத்து தேவன் அனுமதிக்கிறதா என்னது? சிறையிருப்பின் அனுபவங்கள். கவனிக்காதே போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? தேவன் சொல்லுகிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இல்ல மனாசாவை போல கவனிக்காமல் விட்டு விடுகிறோமா? சிலர் தான் நெருக்கப்படும் போதுதான் ஆண்டவரை தேடி போறாங்களே தவிர, தான் நல்லா இருக்கும் பொழுது தேவன் சில காரியங்களை சொல்லும் போது அது என்ன செய்யறதில்ல? செவி கொடுத்து கேட்கறது இல்லை. அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல அடிக்கடி சொல்லப்படும், காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லா ஒரு காரியத்திலுமே தேவனுடைய சமூகத்துல நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவைகளாக தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கேட்டு நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மனாசையும் அந்த யூத ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல, கவனிக்காதே போனார்கள். அதை கவனிக்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள என்ன செய்யல? இல்ல. சபைக்கு பைபிள் கொண்டு வாங்கன்னா என்ன செய்யணும்? பைபிள் கொண்டு வரணும். வாலிப பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க கையில பைபிளோட வராங்களா? சற்று திரும்பி பாருங்க. போன வாரம் சர்ச்சு முடிஞ்ச உடனே நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அவன் பைபிள் எங்க? அவன் உட்காந்து செல்போன் பார்த்துட்டு உட்காந்துருந்தான். இங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு, அங்க மெசேஜ் நடந்துட்டு இருக்கு, அவன் செல்போன் பார்த்துட்டு இருந்தான். கண்ணாலே பார்த்து இது பண்ண உடனே என்ன பண்ணான்? டக்குன்னு மறைஞ்சுக்கிட்டான். ஆனாலும் செல்போன் பார்த்துட்டு தான் இருந்தான். முடிஞ்சோன்னு போய் கேட்டேன், பைபிள் எங்க? செல்போன் கொண்டு வர தெரிஞ்ச உனக்கு பைபிள் கொண்டு வர தெரியலையா? பேரண்ட்ஸ் கவனிங்க, உங்க பிள்ளைங்க பைபிள் வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. அடுத்து பக்கத்துல உள்ள இன்னொரு பையன்கிட்ட கேட்டேன், உன் பைபிள் எங்க? வீட்டுல இருக்கு. இல்ல. பிள்ளைங்களை பைபிள் எடுத்துட்டு வராங்களான்னு பெற்றோர்கள் கவனிச்சு பாருங்க. இல்லைன்னா எடுத்து சொல்லுங்க. சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு நல்ல விதைகளை விதைங்க. இன்னைக்கு எங்க சிஸ்வா சொல்லுவான், ஜூடாவை பாஸ்டர் நல்லா நிறைய அடிச்சிருக்காங்க, ஆனா சிஸ்வாவை பாஸ்டர் அடிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தடவை அடி வாங்கியிருக்கான். எதுக்குன்னா பைபிள் வாசிக்கலங்கிற ஒரே காரணத்தினால. பைபிள் வாசியா? வாசிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அடிச்சிருக்காங்க. அது என்னைக்குன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. ஆனா அவன் ஞாபகம் வச்சிருக்கான். அந்த அடியோட இன்னைக்கு வரைக்கும் தன்னை சரியாய் காத்துக்கொள்ள தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணல? அவங்க அப்பாட்ட அடி வாங்கவே இல்லை. அந்த அளவுக்கு தன்னை என்ன பண்ணிட்டான்? கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம பிள்ளைங்களை அப்படி கரெக்ட் பண்ணணும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். சொல்லாதீங்க அந்த வார்த்தையை பெற்றோர்கள், கேட்க வைங்க.
தேவனுடைய சமூகத்தில் அது பிள்ளைகளை அர்ப்பணிக்க வைங்க. நம்மளை மிஞ்சி பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது. இன்னும் 5 வருஷம் ஆகும், இன்னும் ஒரு 7 வருஷம் ஆகும், இன்னும் பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆனால் அப்புறம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க? உங்க வார்த்தையை கேட்பாங்க. ஆரம்பத்திலேயே ஒரு செடி சின்னதா இருக்கும்போது அது கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை புடுங்கி எரிஞ்சிடலாம். அந்த செடியை இல்ல வளரட்டும் நீங்க தண்ணி ஊற்ற வேண்டாம், பெய்கிற மழை தண்ணி போதும். அது என்ன செஞ்சிடும்? வளர்ந்து தண்டு இவ்வளவு மொத்தம் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன செய்ய முடியாது? புடுங்க முடியவே முடியாது. இன்னும் வளர்ந்து மரம் ஆயிட்டா அசைக்கவே முடியாது. அந்த சந்ததி ஆண்டவரை விட்டு விலக வாய்ப்புகள் உண்டு. ஸோ சின்ன கலையா பிள்ளைங்க ஏஜ்ல இருக்கும்போது என்னென்ன செய்யணும்? அதை எடுத்து போடணும். பிள்ளைகளை கிறிஸ்துவண்ட நடத்தணும். கவனிக்க போகிறதான காரியங்கள். எசேக்கியா ராஜா தன்னுடைய காரியத்துல, கர்த்தருடைய காரியத்துல தன்னை கரெக்டா வச்ச எசேக்கியா மனாசையை சரியா வளர்க்காம விட்டுட்டாரு. மனாசை எப்பங்க பிறந்தாரு? வியாதிப்பட்ட எசேக்கியா, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமா இருந்தேனே, எனக்கு ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டது போல அவர் ஜெபிச்சப்ப, அவர் மன்றாடினப்ப, எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி மன்றாடினப்ப எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாராம். அந்த 15 வருஷத்துல பிறந்தவன் யாரு? இந்த மனாசே. 15 வருஷத்துக்கு அப்புறம் எசேக்கியா மரிச்சிட்டாரு. அந்த வியாதி போராட்டத்துக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு இவர் பிறந்திருக்கிறாரு. மனாசே ராஜாவாகும்போது 12 வயது. 55 வருஷம் எருசலேமில் என்ன பண்ணானா? அரசாட்சி செஞ்சான். கவனிக்காதே போகிற காரியங்கள், தேவன் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காதே போகிற காரியங்கள். இப்பயும் பேசும்போது ஆமா இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் காட்டமா பேசுவாங்கன்னு நினைக்கிற நபர்களும் உண்டு. எதுக்குங்க சர்ச்சு? எதுக்கு? நாங்க உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே நேரத்துல சில கண்டித்து உணர்த்த வேண்டிய காரியங்களை கண்டித்து உணர்த்தினால்தான் சபை சீர்படும், ஸ்திரப்படும், பலப்படும். எப்பயுமே தடவி கொடுக்கிற பிரசங்கம் சபைக்கு என்ன செய்யாது? ஆகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களா இருக்கணும். உங்க வாழ்க்கை வெடிப்புள்ள தொட்டியா இருக்கும்னா ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஊற்றினாலும் வெடிப்புள்ள தொட்டி என்ன செஞ்சிருமா? தண்ணி கசிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கை பொத்தலான பையா இருக்கும்னா நீங்க எவ்வளவு பொருளாதாரத்தை வீட்டுக்குள்ள போட்டாலும், எவ்வளவு காரியத்தை நீங்க கையில வச்சாலும் அது ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கும்? செலவு ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மள ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறானா இல்லையோ, கணவன் பார்க்கிறாரா இல்லையோ, மனைவி பார்க்கிறாங்களா இல்லையோ, ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை கவனிக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை தூக்கி எறிய கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுக்கு பயந்து நடக்க, எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தனை பார்க்கிறாங்கிற ஒரு எண்ணத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மனாசே கவனிக்காதே அவன் போகிறான். அடுத்து நடக்கிற காரியம் என்ன? 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அந்த அசீரிய ராஜாவை வர செய்து மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். சிறையிருப்பின் அனுபவம். ஆனாலும் கூட சீக்கிரமாவே மனம் திரும்பிட்டாருங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, 12ஆம் வசனம் வாசிமா. ரொம்ப அழகான வார்த்தை, என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை என்னன்னா, அவன் ஜெபத்தை கேட்டு. பாருங்களேன், நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளவோ நேசிக்கிறாருன்னு சொல்லி எவ்வளவோ தப்பு பண்ணா கூட அவன் மனம் திரும்பும் போது அவர் இரக்கம் உள்ளவரை என்ன பண்றாரு? அவன் ஜெபத்தை அவர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து சொத்துக்களை பிரித்து கொண்டு போய் தன் இஷ்டத்திற்கு செலவு பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்ப அவனுக்கு புத்தி வருது, எங்க அப்பா வீட்டுக்கு போவேன், மகனா இல்ல வேலைக்காரர்கள் ஒருவனாக நான் இருக்க போறேன்னு சொல்லி அவன் வந்தாலும் கூட அவனுடைய தூரத்துல வரும்போதே அவன் தகப்பன் பார்த்து அவன் என்ன செய்கிறான்? ஓடி போய், தகப்பன் ஓடி போய், அந்த வயசுலயும் ஒரு முதிர் வயதுள்ளவராக கண்டிப்பா அவர் இருந்திருப்பார். ஓடி போய் என்ன செய்கிறார்? அந்த மகனை என்ன பண்ணாரு? கட்டி பிடித்து முத்தம் செய்கிறத என்ன செய்யறோம்? இந்த ஊமையில இயேசு சொன்ன ஊமையில நம்ம வாசிக்கிறோம். அதே போலதான் மனாசே எவ்வளவு பாவத்தை செஞ்சாலும் எவ்வளவு தவறு செஞ்சாலும் தேவன் அவர் என்ன பண்ணல? கைவிடல. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சிறையிருப்பை அனுமதிக்கிறார். ஏன் ஆண்டவர் சிறையிருப்பை அனுமதிக்கிறாருன்னா, எப்படியாக இதுலயாவது மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அவன் அதே போல மனம் திரும்பும் போது அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி அவன் என்ன பண்றான்? செபிக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே, என் ஸ்தானத்தை திரும்ப கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் மன்றாடி இருப்பான். அவனுடையதான மனம் திரும்புதலையும்
அவன் மன்றாட்டையும் அவன் கெஞ்சி கேட்கிறதையும் தேவன் கேட்டு, வசனம் அப்படிதாங்க சொல்லுது, அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் செபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் இருக்கிற அவனுடைய ஸ்தானத்துக்கு என்ன பண்ணாராம், கொண்டு வந்தார். ஆமே. இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக அவர் உன் தலையை உயர்த்தி உன்னுடைய ஸ்தானத்தை மறுபடியும் கொண்டு வந்து உன்னை நிறுத்துவேன் என்று சொன்னதான ஆண்டவர். இந்த மனாசையை கர்த்தர் அப்படியாக நெருக்கப்படுகிற நேரத்துல அவன் ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது கர்த்தர் அவன் செபத்தை கேட்டு திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்திலே அந்த யூதாவின் ராஜாவாக கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். ஆமேன். அப்பொழுது மனாசே கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிந்து, அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தான் செஞ்சு வச்ச எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சி போட்டான். எல்லாத்தையும் என்ன பண்ணான், தன்னுடைய வாழ்க்கை விட்டு அகற்றினான். தேவனுடைய பார்வைக்கு எது எது பொல்லாப்பா இருக்கோ, எது எது பிரச்சனையா இருக்குதோ, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் தன்னை விட்டு அகற்றி 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 தன்னையும் தன்னுடைய தேசத்தையும் அவன் சுத்திகரிப்புக்குள்ளாய் கொண்டு வந்தான். தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. மன்றாடினால் மாற்றங்கள் வரும். ஆமேன். முதல்ல உங்களுக்கு சொன்ன, நீங்கள் மனம் திரும்பினால் மாற்றங்கள் வரும். ரெண்டாவது சொல்றேன், மனம் திரும்புதலோடு நின்று விடாமல் நீங்கள் மன்றாடும் போது, அதாவது செபிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். நான் சொல்லுகிற இந்த வேலையில நெருக்கப்படுகிற சூழ்நிலை யாராவது இருந்திருப்பீர்களானால், இந்த காரியத்திலிருந்து யார் என்ன விடுதலை பண்ண முடியும், இந்த காரியத்திலிருந்து யார் எனக்கு அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி காத்திருப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடி பாருங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பின் அனுபவங்களை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதி பலவீனங்களை மாற்றிவிட ஆண்டவராலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளை, சோ மன்றாடும் போது மாற்றங்களை கர்த்தர் தருகிறார். ஆமேன். ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அவன் பாவிதான், அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் தான், பொல்லாதவன் தான். ஆனா கர்த்தர் விடல. தகப்பனுடைய இருதயத்தை பிதாவாகிய தேவனிடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த தகப்பனுடைய இருதயம் என்ன செய்கிறது, பிள்ளைகளுக்காய் ஏங்குவது போல மனாசையின் மாற்றத்தை பார்த்து தேவன் அற்புதத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையாய் மாறும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் இந்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறேன். வாசியுங்கள் 3வது ஒரு காரியம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13, 14. போதும், நம்ம எல்லாரும் அறிந்ததான கர்த்தருடைய வார்த்தை தான். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது 3 நாளைக்குள்ள உங்க தலை உயர்த்தப்படும் சொல்லி அந்த இடத்துல என்ன செய்றார், அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். 23 வாசிமா, 23 வாசிங்க. யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். 3வது ஒரு சிறையிருப்பு யோசேப்போட வாழ்க்கையில வந்ததான சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு ஏன் அவர் வாழ்க்கையில வந்துச்சுன்னா, யோசேப்பு அந்த கானான் தேசத்திலே இருந்திருந்தார்னா இவ்வளவு உயர்வுகள் வந்திருக்காது. தேவன் யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பார்வோனுடைய ஸ்தானத்திலே அவனை நிறுத்த வேண்டும், அவனை தலைவனாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் இருக்கிறது. அப்ப அந்த திட்டத்தின்படியாகவே அவன் எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான், வீண் பழி சுமத்தப்பட்டான். இப்ப சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருகிறான். அப்ப இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு அவன் சொல்றான், இது போல நீ என்ன பண்ண முடியாது, எனக்கு சிறைச்சாலையில நான் எந்த ஒரு தப்புமே செய்யல. பானபாத்தகரன் சொல்றான், நான் எந்த ஒரு தவறுமே செய்யல, ஆனா சில பேருடையதான காரியத்தினால என்ன பண்ணிட்டேன், சிறையிருப்புக்குள்ள நான் வந்துட்டேன். பார்வோன் உன்னை உயர்த்தும் போது நீ என்ன செய், என்னை மறந்துடாத, நீ என்ன பண்ண, என்னை பத்தி எடுத்து சொல்லு, இப்படி ஒரு பிள்ளையாண்டா இருக்கிறான், அவன் எந்த தப்புமே செய்யலன்னு சொல்லி என்னை பத்தி எடுத்து சொல்லி எனக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுன்னு சொல்லிடுறான். ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இருந்தான் பானபாத்திரக்காரன். அதே போல 3 நாள் கழிச்சு ராஜா எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரோட அந்த சுயம்பாகியோட தலையும் பானபாத்திரோட தலையும் உயர்த்தி பானபாத்திரக்காரனை அவன் ஸ்தானத்திலே திரும்ப வைக்கிறாங்க. சுயம்பாகி என்ன பண்றாங்க, தூக்குல போட்டு வச்சிடுறாங்க. அப்ப பானபாத்திரக்காரன் திரும்பவும் அதே ஸ்தானத்துல உயர்த்தப்பட்ட பிறகு மறந்துட்டான். 2 வருஷம் ஆச்சு, சுத்தமா ஞாபகம் இல்லை. யோசேப்பு நினைக்கிறான், நான் பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லி அனுப்புனேனே, கேள்விப்பட்டிருப்பான் நியூஸ், பானபாத்திரக்காரன் அதே ஸ்தானத்துக்கு வந்துட்டான். ஓகே, என்னை தேடி யாராவது வருவாங்களா, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, இல்ல இந்த திரும்பவும் இந்த இதே பானபாத்திரக்காரன் என்னை விசிட் பண்றதுக்கு, என்னை பார்க்கறதுக்கு திரும்ப வருவானான்னு ஒவ்வொரு நாளும் அவனுடைய இருதயம் ஏங்கி கொண்டே இருந்திருக்கும். மனுஷனுடைய புத்தி அப்படித்தானே இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டோம்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க, இன்னைக்கு வந்துருவாங்க, கண்டிப்பா எனக்கு தர வேண்டியதை தந்துருவாங்க நினைக்கிறோமா? கண்டிப்பா எனக்கு வரேன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு தரேன்னு சொன்னாங்கல்ல,
கண்டிப்பா இன்னைக்கு நடந்துரும் இல்லையே, நாளைக்கு கண்டிப்பா நடந்துரும். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போலதான் யோசேப்பும் இந்த 2 வருஷத்துல அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு. பானபாத்திரக்காரன் சொல்லி அனுப்பினதான இந்த காரியம் நிச்சயமா மாறும். கண்டிப்பா என்னை பார்க்க யாராவது அனுப்பி விடுவார், இல்லைன்னா அவரே வருவார். ஏதோ ஒண்ணு நடக்கும் நடக்கும்னு நினைச்சான், நடக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்துட்டான், சே இந்த மனுஷங்களே இப்படிதான்ப்பா, செய்யறேன்னு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, உனக்கு நான் இந்த காரியத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மகிமையானவரை நம்ப ஆரம்பிச்சான். ஆமென். ஏற்கனவே அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் தான், இருந்தாலும் மூளையில ஒரு சின்ன புத்தி, ஒரு அற்ப குணம், இந்த மனுஷன் என்ன உயர்த்திட மாட்டானா, இந்த மனுஷன் எனக்கு கொடுத்துட மாட்டானா, இந்த மனுஷன் எனக்கு அற்புதம் செஞ்சிட மாட்டானா. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட மனுஷனை நம்பி இருப்பீங்கன்னா இன்னைக்கு மாற்றத்தை உண்டாக்குங்க. மனுஷனை அல்ல, மகிமையானவரை நம்பி பாருங்கள், மாற்றங்கள் நிச்சயமாகவே வரும். வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி. எந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அவங்க தருவாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய மனுஷனை கொடுக்க வைப்பார். ஆமென். கொடுக்க வேண்டிய மனுஷனுடைய வாயில உங்களை குறிச்சு ஒரு வார்த்தையை போடுவார். அவன் இருதயத்துல உங்களை குறிச்சு ஒரு பாரத்தை ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் கிளப்பிட்டானா அந்த மனுஷன் வீட்டுல இருக்க முடியாது. அவன் கிளம்பி என்ன செஞ்சிருவான், ஓடி வந்து உங்களுக்கு தர வேண்டியதை, உங்களுக்கு அனுப்ப வேண்டியதை, உங்களுக்கு செய்ய வேண்டியதை, உங்களை தேடி வர வேண்டிய நன்மையை கொண்டு கூப்பிட்டு கொடுத்துட்டு போவாங்க. இதுதாங்க தேவனுடைய அற்புதம். அப்ப நம்ம யாரை நம்பணும்? மகிமையானவரை நம்பணும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆராதனை டைம் அப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இத்தனை லட்சங்கள் தர, இல்லை இத்தனை ஆயிரங்கள் தர, இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னா உடனே சர்ச்சுக்கு லீவ் போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த பணத்தை நம்பி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. கர்த்தரை நம்பி பாருங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆண்டவர் வச்ச ஒரு டெஸ்டா கூட இருக்கலாம்ல. நீங்க கர்த்தரை நம்புறீங்களா, மனுஷனை நம்புறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார். ஸோ நம்ம மனுஷனை நம்பாதபடி நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புறதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை நம்பி பாருங்க. யோசேப்பு கொஞ்ச நாள் பானபாத்திரக்காரனை நம்பி இருந்தான். அப்புறம் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. இல்ல இல்ல, என்னை அழைச்சவரை நம்புவேன், இல்ல இல்ல தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே என்னை ஏற்படுத்தினவரை நம்புவேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்சம் வந்திருக்கலாம். மகிமையானவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சான். தேவன் அவன் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றினார். ஒரு நாள் வந்தது, வாசிங்க 41ஆம் அதிகாரம் 1 வசனம். அடுத்து 14 வாசிங்க. இப்ப நாள் வந்துருச்சுங்க. தேவன் முன் குறித்த ஒரு நாள் வந்தது. இந்த சொப்பனத்தை பார்த்த பிறகு பார்வோனுக்குள்ள ஒரு திகைப்பு வரும்போது பானபாத்திரனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, இவ்வளவு நாள் மறக்க வச்சது யாருங்க? கர்த்தர். அவர் நியமிச்ச நாட்களில் தேவன் ஒரு மனுஷனை கண்டிப்பாய் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சில நேரத்துல தேவன் தருகிற அற்புதத்துக்காக சில வேலைகளை நாம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. எதுக்கோ காத்திருப்போம், ஃப்ளைட்டுக்கு காத்திருப்போம், ட்ரெயினுக்கு காத்திருப்போம், பஸ்ஸுக்கு காத்திருப்போம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வாக்குத்தத்தத்தை நிறைவேற மாத்திரம் என்ன பண்றது இல்ல, காத்திருக்கிறது இல்ல. உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும். தருவாருங்க. அவர் தாமதிக்க மாட்டார், லேட்டா தரமாட்டார். ஆனா சரியான நேரத்துல தருவார். கானா ஒரு கல்யாணத்துல எப்படி சரியான நேரத்துல அற்புதத்தை செய்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரை வெக்கப்பட்டு போகாதபடி தேவன் உயர்த்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சரியான நேரத்துல தேவன் அற்புதத்தை செய்வார். 2 வருஷம் மறக்க வச்சது ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில அற்புதங்களை தடப்பட்டிருக்குன்னா தேவன் அதை வைத்திருக்கிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது தேவன் உங்களை சிங்காசனத்துல ஏற செய்ய அவர் உண்மையிலவரா இருக்கிறார். இப்ப பார்வோனுக்கு செய்தி வந்துருச்சு, சிறைச்சாலையில இருக்கிற ஒரு பிள்ளையாண்டா என்ன செய்வான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தருவான்னு சொல்லி உடனே அந்த வசனம் சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்களாம். வசனத்துல எப்படி இருக்கு பாருங்க, தீவிரமாய்னா ஸ்பீடா, உடனே தாமதம் இல்லாம. ராஜா ஆணை கொடுத்து மறுநாள் அல்ல, அதுக்கு மறுநாள் அல்ல, உடனே தீவிரமா. உங்க வாழ்க்கையில இந்த தீவிரமாய் செய்கிற தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் உயர்த்தணும் சித்தம் வச்சுட்டாருன்னா அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது.
தீவிரமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆமென். தீவிரமாய் காவல் கிடங்குக்குள்ள கிடக்கிற அவனை தூக்கி எடுக்கிறாங்க, சிறையிலிருந்து எடுக்கிறாங்க. அது ஒரு பள்ளத்தாக்குன்னு நினைக்கிறேன். அதுலதான் அந்த ஜெயில் இருந்திருக்கும் போல. அந்த கிடங்குல கிடக்கிற அந்த ஜெயில கிடக்கிற அவனை என்ன செய்யறாங்க? பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் தூக்கி எடுக்கிறாங்க. ஒரு நாள் வரும், தேவன் அதற்கென்ற ஆட்களை நியமித்து நம்மை உயர்த்துவதற்காக அநேகரை கர்த்தர் என்ன செய்வார்? அழைத்தனுப்ப அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்கிறது, அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்துல வந்தான். பார்வோன்ட்ட வந்தா சும்மா வந்துட முடியுமா? எப்படி வரணும்? பார்வோன் எப்படி? ஒரு முடி கூட, புருவத்தில் இருக்கிற முடி கூட எடுத்துருவாங்க, தலையில இருக்கிற முடி கூட எடுத்துருவாங்க. பார்வோன் அப்படிதான் இருப்பார். அதை மறைக்கதான் ஒரு கேப் மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. அது எகிப்தியுடைய அவங்களுடைய தானே பழக்க வழக்கம். ஸோ அவன்டையும் என்ன பண்றாங்க? சவரம் பண்ணி எதை எதை எடுக்கணுமோ, எங்கெங்க இருக்கோ எல்லாம் தேவையில்லாததெல்லாம் என்ன பண்றாங்க? பார்வோனுக்கு முன்னாடி நீட்டா இருக்கணும். அப்ப என்ன பண்றாங்க? எல்லாம் சவரம் பண்ணி என்ன பண்றாங்க? சரி பண்ணி சிறையிருப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யறாங்க? மாத்துறாங்க. அழுக்கு உடையோட சிறையிருப்பின் வஸ்திரத்தோட என்ன பண்ண முடியாது? பார்வோனுக்கு முன்னாடி நிக்க கூடாது, நிக்க முடியாது. அப்ப அவனுக்கு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனோட என்ன பண்றாங்க? கொண்டு வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவனை மனம் திரும்புதலோடு இல்லாமல் மன்றாடும் போதோடு நின்று விடாமல் நாம் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது, மகத்துவம் உள்ளவரை நோக்கி பார்க்கும் பொழுது, மகிமையானவரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட பார்வோனுக்கு முன்னாடி இவ்வளவு சுத்தமா நிக்கணும்னா, இயேசுக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம எப்படிங்க இருக்கணும்? நம்ம அழுக்கு உடையோட இருக்க முடியுமா? பாவ வஸ்திரத்தோட இருக்க முடியுமா? அந்த வஸ்திரத்தில் ஒரு கரையோட இருக்க முடியுமா? இல்ல. ஆசாரியனைய யோசுவோட வஸ்திரத்தை பார்த்து பிசாசான் சொல்கிறான், சாத்தான் சொல்லுகிறான், அந்த வஸ்திரத்தை பார்த்து என்ன பண்றான்? தூஷணமா என்ன பண்றான்? தூஷித்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், பாரு உன்னுடைய பிள்ளையோட வஸ்திரத்தை பாரு எப்படி இருக்கான்னு சொல்லி. ஆண்டவர் உன்ன தூதனு கட்டளையிட்டு அந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்தை என்ன பண்றாங்க? அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி அந்த வஸ்திரத்தை, ஒரு நல்ல வஸ்திரத்தை என்ன பண்றாங்க? உடுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வைக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெயம் கொள்கிறோம் எவனோ 21 வாசிமா. ஆமென். பார்வோன் எப்படி யோசேப்பை உயர்த்தி தன்னுடைய ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை உட்கார வச்சு ஜனங்க எல்லாருக்கும் அதிகாரியாக மாற்றினானோ, அதே போல தேவனுக்கு முன்பாக பரிசுத்த வஸ்திரத்தோடு, தகுதியான வஸ்திரத்தோடு தேவனுக்கு முன்பாக ஆண்டவரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளா நம் நிற்கிற வேலையிலே வஸ்திரம் சொல்கிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுடைய என்னுடைய சிங்காசனத்துல என்ன பண்ணுவேன்? உட்காரும்படி செய்வேன். நான் எப்படி ஜெயம் பெற்றப்ப பிதாவுடைய சிங்காசனத்துல அவருக்கு அருகாமையில உட்காருகிற ஒரு வாய்ப்பு பிதா கொடுத்தாரோ, அதே போல என்னுடைய பிள்ளைங்க இந்த உலக வாழ்க்கையில ஜெயம் எடுக்கும் பொழுது உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், பிசாசனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து பரலோகத்துக்கு வரும் பொழுது என்னுடைய சிங்காசனத்துல ஏன் பக்கத்துல உட்கார வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய தலையை இங்க மாத்திரம் இல்லைங்க, பரலோகத்தில் நம்ம உயர்த்துகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, பரலோகத்திலையுமே தேவனுடைய சிங்காசனத்துல அவருக்கு அருகாமையில நம்மை அமரச் செய்கிற தேவன். நாம் யாரும் எழுந்து நின்ற வண்ணமாக கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. மனுஷன் மறந்து போகலாம், ஆனால் மகிமையானவர் மறந்து போவது இல்லை. நீரை மறக்காத தெய்வம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனம் திரும்புதல். மனம் திரும்பினால் மாற்றங்கள் வரும், மன்றாடினால் மாற்றங்கள் வரும், மகிமையானவரை நம்பினால் மாற்றங்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ராஜா, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்புகிற நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோசேப்பை உயர்த்தின அதே வல்லமை, யோசேப்பை உயர்த்தின அதே தேவன் இன்னைக்கு எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை உயர்த்த வல்லவர். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அவருடைய சிங்காசனத்துக்கு அருகாமையிலே எங்களை உட்காரும்படி தேவன் செய்ய இருக்கிறீர். அப்பா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை மிகவும் நேசித்து இந்த செய்தியை உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க, மறுபடியும் உங்க ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த
தேவன் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வருவதாக. கைகளை வைத்து ஆண்டோடு கேளுங்க பார்க்கலாம். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள், இந்த வார்த்தை சொல்லுங்க, என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். இயேசுவே, என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாரும் அந்த மாற்றத்தோடு கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் நேசரே. என் சிந்தை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, தேவனுடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என்று சொல்லும்போது நீர் எதிர்பார்க்கிற மாறுதல் எங்களுக்குள்ளே காணப்பட உங்க கையில் இந்த காலவெல்ல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்து உமக்கு நேராக்கி ஆண்டவரே, நீர் விரும்புகிற இடத்துல நாங்கள் நிற்கவும், நீ செய்யணும்னு எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறத நாங்கள் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உயர்த்துவீராக. ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.